வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். உலகிலேயே அதிக இளைஞர்களை கொண்டிருப்பதே நம் நாட்டின் வலிமை என்று பிரதமர் மோடி பேச்சு. வெளியுறவு கொள்கை கூட இளைஞர்களின் நலனை கருதி உருவாக்கப்படுவதாகவும் பெருமிதம். ஆங்கிலேயர்களால் மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட நினைவு நாள் இன்று கடைபிடிப்பு. மருது பாண்டியர்களின் உருவப்படத்திற்கு தமிழக அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை. மருது பாண்டியர்களின் நினைவு நாளையொட்டி தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் புகழஞ்சலி. ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதல் போர்க்குரல் எழுப்பியவர்கள் என்று அண்ணாமலை புகழாரம். தென் மாவட்டங்களில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு கனிம வள கொள்ளை நடந்துள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு. ஆளுங்கட்சியினருக்கு தொடர்புள்ளதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை. ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் ஆம்னி பேருந்தில் தீப்பிடித்ததில் 23 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு ஆகியோர் இரங்கல். உக்ரைனின் தேவைகளுக்கு நிதியுதவி அளிப்பதாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் உறுதி. பெல்ஜியத்தில் முடக்கப்பட்ட ரஷ்ய பணத்தை திரும்ப பெறும் முயற்சி தோல்வி. இனி விரிவான செய்திகளை காணலாம். உலகிலேயே இளைஞர்களை அதிகம் கொண்டிருப்பது நம் நாடுதான் என்றும் அதுவே நமது வலிமை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்களுக்கு பணியாணை வழங்கும் நிகழ்ச்சியில் காணொலியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது உலகின் இளமையான நாடு இந்தியா என்றும் இங்கு பெருமளவு இளைஞர்கள் இருப்பதே நமது வலிமை என்றும் தெரிவித்தார். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை கூட இளைஞர்களின் நலனை கருதி உருவாக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்தால் திறன் மேம்படுத்தல், வேலைவாய்ப்பு உருவாக்குதல் ஆகியவற்றுக்காகவே வெளிநாடுகளுக்கு புரிந்துணர்வு உடன்பாடு கையொப்பமாவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அண்மையில் செய்திய வரி சீர்திருத்தங்களால் ஏற்பட்ட தாக்கத்தால் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களிலும் சில்லறை வணிகத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இது உற்பத்தி, சரக்கு போக்குவரத்து, பொட்டலமிடல், வழங்கல் ஆகிய பிரிவுகளில் எண்ணற்ற வேலைவாய்ப்புகளை உருவாக்கி உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். மருது பாண்டியர்களின் நினைவு நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவர்களின் உருவப்படத்திற்கு தமிழக அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சிவகங்கை சீமையில் விடுதலைக்கு வித்திட்ட மருது பாண்டியர்களின் நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகின்றது. இதையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் உள்ள அவர்களின் சிலைகளுக்கு கீழ் வைக்கப்பட்ட உருவப்படத்துக்கு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மருது பாண்டியர்களின் நினைவு நாளையொட்டி தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தி உள்ளனர். தமிழக பாஜக தலைவர் நாகேந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில், வீரமங்கை வேலு நாச்சியாரின் படைத்தளபதிகளாக இருந்த மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்கள் வேலு நாச்சியாரிடமிருந்து சிவகங்கை சீமையை கைப்பற்றிய போது அவர்களை விரட்டியடித்து மீண்டும் வேலு நாச்சியாரை அரியணை ஏற்றியவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக அனைத்து இந்திய அரசர்களையும் ஒருங்கிணைத்து போராட திட்டமிட்ட போது இவர்களை கைது செய்த ஆங்கிலேய அரசு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இதே நாளில் தூக்கிலிட்டதை நினைவு கூர்ந்துள்ளார். அண்ணாமலை விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்தில் இருந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு எதிராக முதல் போர்க்குரல் எழுப்பியவர்கள் மருது சகோதரர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர்கள் பிறப்பித்த சம்புத்தீவு போர் பிரகடனம் என்றும் அவர்கள் வீரத்துக்கு சான்று என்று தெரிவித்துள்ளார். காளையார்கோவில், மானாமதுரை, திருமோகூர், குன்றக்குடி என பல ஊர்களில் உள்ள ஆலயங்களை சீரமைத்தவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி விடுத்துள்ள அறிக்கையில், பீரங்கி உள்ளிட்ட அதிநவீன ஆயுதங்களுடன் போரிட வந்த வெள்ளையர்களை வேல்கம்பும் வீச்சரிவாளும் வைத்து ஓட ஓட விரட்டிய பெருமை கொண்டவர்கள் மருது சகோதரர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட இந்த நாள் மண்ணுக்காக உழைக்க நாம் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டிய நாள் என்றும், மண்ணை காக்க எந்த தியாகத்தையும் செய்ய தயாராவோம் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் நடைபெற்ற 1000 கோடி ரூபாய் கனிம வள கொள்ளையில் ஆளுங்கட்சியினருக்கு தொடர்பு உள்ளதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் இல்லாத அளவுக்கு திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில்
மிக அதிக எண்ணிக்கையில் கல்குவாரிகள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் ஆற்று மணல் அள்ளவும் மலைகளை உடைத்து கற்களை எடுக்கவும் தடை உள்ளதால் அங்கு இயற்கை வளம் பாதுகாக்கப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் இருந்து கடத்தி செல்லப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த கனிம வள கொள்ளையின் காட்ஃபாதராக திகழ்பவர் திமுகவின் பெரும் புள்ளியும் அவர் குடும்பத்தினரும் தான் என்று தெரிவித்துள்ளார். அவரை பகைத்துக் கொள்ளும் சுரங்கத்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள் எவரும் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பணி செய்ய முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு காவல்துறை கனிமவள கொள்ளை குறித்து விசாரணை நடத்தினால் அது நியாயமாக இருக்காது என்றும், கனிமவள கொள்ளையர்களுக்கு தண்டனை கிடையாது என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் ஆம்னி பேருந்தில் தீப்பிடித்ததில் அதில் பயணம் செய்த 23 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். தீக்காயமடைந்தோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் இருந்து கர்நாடக தலைநகர் பெங்களூருக்கு தனியார் ஆம்னி பேருந்து சென்று கொண்டிருந்தது. அதில் ஓட்டுநர்கள் 2 உட்பட மொத்தம் 42 பேர் இருந்தனர். இரவு 3 மணி அளவில் பேருந்து கர்னூல் மாவட்டம் கல்லூர் அருகே சின்னத்தேக்கூரில் வந்து கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தின் மீது மோதி உள்ளது. பேருந்தின் அடியில் சிக்கிய இருசக்கர வாகனத்திலிருந்து பெட்ரோல் சிந்தி தீப்பிடித்து பேருந்தில் பற்றியது. அப்போது விழித்துக் கொண்ட பயணிகள் தீப்பிடித்ததை ஓட்டுநர்களிடம் கூறியுள்ளனர். பேருந்தில் உள்ள மின் ஒயர்கள் எரிந்து போனதால் கதவை திறக்க முடியவில்லை என கூறப்படுகின்றது. பேருந்தின் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு வெளியேறி ஓட்டுநர்கள் உட்பட 19 பேர் உயிர் தப்பினர். பேருந்தில் சிக்கிக் கொண்ட பயணியர் 23 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். உயிர் தப்பியோரில் தீக்காயமடைந்தோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்தோரில் இதுவரை 11 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கர்னூல் மாவட்ட ஆட்சியர் சிறி தெரிவித்துள்ளார். பேருந்து தீப்பிடித்ததில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு காயமடைந்தோர் விரைவில் குணமடைய வேண்டிக் கொண்டுள்ளார். இந்த விபத்து அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, காயமடைந்தோருக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் தேவையான உதவிகள் செய்யப்படும் என்று உறுதியளித்துள்ளார். பேருந்து தீப்பிடித்து உயிரிழந்த பயணியரின் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். காயமடைந்தோர் விரைவில் குணமடைய இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் மாநகராட்சி உட்பட்ட பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்து பாதிப்பு ஏற்பட்டது. இதில் 8000 ஏக்கர் விளைநிலங்கள் மழைநீரால் சேதமடைந்தது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆதித்ய செந்தில்குமார், காவல் கண்காணிப்பாளர் மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து கூட்டத்தில் அமைச்சர் பேசிய போது, மழைநீர் தடுப்பு பணிகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும், பாதுகாப்பு முகாம்களில் உணவு ஏற்பாடு செய்து அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும். தொடர்ந்து அவர் இதனை எதிர்கொள்ள அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டார். முருகன்குடியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அமைச்சர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் உள்ள முருகன்குடியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் விருதாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் பங்கேற்று பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை நேரடியாக பெற்றுக் கொண்டார். பின்னர் அவர் பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், இலவச வீட்டுமனை பட்டா, கூட்டுறவு சங்கம் மூலம் வழங்கப்படும் கடனுதவி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதையடுத்து அவர் பேசிய போது, அவர் செயல்படுத்தி வரும் மகத்தான திட்டங்களை குறித்தும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் சேவைகளை குறித்தும் உரையாடினார். இதில் மாவட்ட கூட்டுறவு இணைப்பதிவாளர் சபிதா, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கொளஞ்சி, முருகன் உள்ளிட்ட அனைத்து துறை அரசு அலுவலர்கள், ஏராளமான பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியலூரில் 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற கலவர வழக்கில் போக்குவரத்து துறை அமைச்சரை விடுவிப்பதாக நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் சன்னாசி நல்லூரில் 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற முற்றுகையிடும் போராட்டத்தில் தற்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பங்கேற்ற போது பிரச்சனை ஏற்பட்டு கலவரமாக மாறியது. இதில் 9 காவல்துறையினர் காயமடைந்த நிலையில்
கடலூர் மாவட்டம் ஆவினங்குடி காவல்துறையினர் 8 பிரிவுகளின் கீழ் 25க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு கடலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை செய்த நீதிபதி சுபத்ரா தேவி வழக்கில் தொடர்புடைய அமைச்சர் சிவசங்கர் உட்பட 25 பேரையும் விடுவிப்பதாக தீர்ப்பு வழங்கி உத்தரவிட்டார். அதிமுக ஒன்றிணைவது குறித்து கட்சி தலைமைக்கு 10 நாட்கள் கெடு விதிக்கவில்லை எனவும் ஊடகங்கள் தான் தவறாக போட்டுவிட்டனர் எனவும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசிய போது அதிமுக ஒன்றிணைப்பு குறித்து கேள்வி கேட்டதற்கு நல்லதே நடக்கும் என்றார். இதைத் தொடர்ந்து அவரிடம் அதிமுக ஒன்றிணைய 10 நாள் கெடு விதித்தீர்கள் என கேள்வி எழுப்பியதற்கு நான் 10 நாள் கெடு விதிக்கவில்லை, 10 நாட்களில் பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும் என்று கூறினார். இதையடுத்து அவர் ஊடகத்தில் தான் தவறாக போட்டுவிட்டனர் என தெரிவித்தார். மேலும் ராணுவ கட்டுப்பாடுடன் இருந்த கட்சி இப்போது இப்படி ஆகிவிட்டதே என்ற கேள்விக்கு அது உங்கள் கருத்து எனவும் பதிலளித்து புறப்பட்டார். நல்லதே நடக்கும். 10 நாட்களுக்கு பேச்சுவார்த்தை தொடர வேண்டும். 1 மாதமோ 1.5 மாதமோ எடுத்துக்கொள்ளலாம். தெளிவா நீங்க பாருங்க. ராணுவ கட்டுப்பாட்டோட கட்டுப்பாடு சொல்ல கட்சி இன்னைக்கு மாதிரி ஒரு பல பிரச்சனைகளுக்கு உட்பட்டதா இருக்குது. எப்படி பாக்குறது? அம்பாசமுத்திரத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பனை விதைகள் நடும் விழா நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பனை விதைகள் நடும் விழா முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் அம்பாசமுத்திரத்தில் சுற்றி உள்ள பள்ளிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு 5000 பனை விதைகளை நடவு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் யூஜின், நகர்மன்ற தலைவர் பிரபாகரன், தீயணைப்பு அலுவலர் பலவேசம், அரிமா சங்க தலைவர் சந்திரசேகரன், செயலாளர் சிவராமன், பொருளாளர் முத்து சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் ஆபேல் சேத் செய்திருந்தார். கரூர் கூட்ட நெரிசலில் விபரீதம் நடந்துவிடும் என்று யூகித்து சரியான முறையில் தாவேக தலைவர் விஜய் கையாண்டிருக்கலாம் என மதுரையில் மதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கரூரில் 7 மணி நேரம் கூட்டம் காத்திருந்தது குறித்து தாவேக தலைவர் விஜய்க்கு சொல்லியிருப்பார்கள் என்றும் கூட்ட நெரிசலில் விபரீதம் நடந்துவிடும் என்று யூகித்து சரியான முறையில் கையாண்டிருக்கலாம் என்றும் அறிவுறுத்தினார். திருச்சி விடுதியில் தங்கியிருந்து 1 நாள் கழித்து கூட உயிர் பலியான குடும்பத்தினருக்கு நேரடியாக விஜய் சென்று இரங்கல்களை தெரிவித்திருக்கலாம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய வைகோ, 1994ஆம் ஆண்டு சென்னையில் தாங்கள் நடத்திய கூட்டத்தில் உயிர் சேதம் நடந்துவிடக் கூடாது என்ற பயம் இருந்தது என்றும் அதனை கட்டுக்கோப்பாக நடத்தினோம் என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தான் நாடாளுமன்றத்தில் பலமுறை பாலஸ்தீன மக்களுக்காக வாதாடி உள்ளதாகவும் காசா மற்றும் உக்ரைன் போரை நிறுத்த வேண்டும் என வைகோ கேட்டுக்கொண்டார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவிற்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது என்றும் புதிதாக வந்தவர் பெருமளவு வெற்றி பெற்று விடுவார்கள் என்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்தார். ஏதாவது விபரீதம் நடந்துவிடக் கூடும் என்று அவர் யூகித்து ஒன்றை செய்திருக்கலாம். நான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 71 தேர்தல் பிரச்சார பயணத்துக்கு போகும்போது காளிமுத்துவுக்கு சிவகாசியிலே பிரச்சாரம் செய்துவிட்டு பிறகு சங்கரன் கோயிலுக்கு வந்தார். வழி நெடுகிலும் மக்கள் ஏராளமாக வெள்ளமாக, எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக இருக்கிற போது அவர் வேன் மேலே ஏறி நின்று இருபக்கமும் கரங்களை அசைத்து கொண்டு கும்பிட்டு கொண்டே வந்தார். ஆகையினால அந்த நெரிசலில் மிதிபட்டு உயிர் பலி என்கின்ற நிலைமையே ஏற்படவில்லை. அப்படி ஒரு முறையையும் கையாண்டிருக்கலாம். அவருக்கு அதில் அனுபவம் இல்லாத காரணத்தினால் இதையெல்லாம் யூகிக்க தவறிவிட்டாரா? அவருக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய அவருடைய முன்னணியிலே இருக்கக்கூடிய அவருடைய இயக்கத்தினர்கள் அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆக ஒரு நடக்கக்கூடாத ஒன்று, 41 உயிர்கள் பலியான அந்த துயரமான நிகழ்ச்சி, சோக நிகழ்ச்சி
நடைபெற்று விட்டது. கோவை பிராட்வே சினிமா திரையரங்கில் பைசன் படக்குழுவினர்களுடன் இணைந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் பேட்டி அளித்து உள்ளார். கோவை மாவட்டம் பிராட்வே சினிமா திரையரங்கில் பைசன் படக்குழுவினர்களான இயக்குனர் மாரி செல்வராஜ், நடிகர்கள் பசுபதி அமீர், ரஜிஷா ஆகியோர் ரசிகர்களை சந்தித்து படம் குறித்து கேட்டறிந்தனர். பின்னர் கேக் வெட்டி கொண்டாடினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் பேட்டியளித்தார். அப்போது தன்னுடைய படங்கள் அனைத்தும் மக்களை நம்பி எடுக்கப்பட்ட படங்கள் என்றும் கோவை மக்களுக்கு தன்னுடைய படக்குழுவினரின் சார்பில் நன்றிகளை தெரிவித்தார். ஜாதி ரீதியான படங்கள் எடுப்பது சரியல்ல என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், இது ஜாதி எதிர்ப்பு படம் என்று கூறினார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து படம் எடுக்க வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், தன்னை நம்பி அவர் வந்தால் அவருடைய நம்பிக்கையை காப்பாற்றுவேன் என்றார். ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்பட்டுள்ளதா அல்லது அரசு இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், அரசியல்வாதிகள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கவிஞர்கள் என பலரும் ஜாதிக்கு எதிராக வேலை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள் என்றும் சினிமாவிலும் நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கின்றோம் என்றும் கூறினார். எல்லோருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் பைசன் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி ஆறாவது நாள் தான் 5 மாதம் 17 ஆறாவது நாள் 21 22 6 நிறைய மக்களோட மனநிலையை மக்களோட கொண்டாட்டத்தை பார்க்கறதுக்காக நிறைய ஊர் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி சேலம் திருப்பூர்லாம் போயிட்டு கோயம்புத்தூருக்கு வந்து பிராட்வே தியேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் மக்களோடு சேர்ந்து பைசன் படம் பார்த்தோம். மக்களோட கொண்டாட்டத்தை பார்த்தோம். பொதுவாக என்னோடய படங்கள் நான் எல்லா இன்டர்வியூ சொல்கிற மாதிரி தான் முழுக்க மக்களை நம்பி எடுக்கப்படுது. அந்த மக்கள் நம்ம நினச்ச மாதிரியே ஏற்றுக்கும் போது பயங்கரமான ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஒரு 4 படத்துக்கும் கிடைச்ச மாதிரியே ஒரு 5வது படத்துக்கும் மக்கள் பெருத்த ஆதரவு கொடுத்துருக்காங்க, பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நான் என்னோடய படங்களை என்னோடய எண்ணங்களை பதிவு செய்கிற மாதிரியான படங்களை எடுப்பதற்கு பெரிய ஆக்கமும் ஊக்கமும் வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. தஞ்சையில் 1000 டன் குப்பைகள் 4 மணி நேரத்தில் சுத்தமாக்கிய மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை தனியார் அறக்கட்டளை நிறுவனம் கௌரவப்படுத்தி உள்ளது. தஞ்சையில் பட்டாசு குப்பைகள், சாலையோர வியாபாரிகள் விட்டு சென்ற குப்பைகள் என சுமார் 1000 டன் குப்பைகள் சேர்ந்தன. வழக்கத்தை விட 5 மடங்கு சேர்ந்த குப்பைகளை மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கனமழையையும் பொருட்படுத்தாமல் 4 மணி நேரத்தில் அகற்றி மாநகரை தூய்மைப்படுத்தி உள்ளனர். மேலும் இவர்களது இந்த சேவையை பாராட்டி கௌரவப்படுத்த நினைத்த தனியார் அறக்கட்டளை நிர்வாகம் ஒன்று அனைவரையும் இணைத்து வேன் வைத்து பிரபல உயர்தர அசைவ ஹோட்டலுக்கு அழைத்து சென்றனர். அங்கு மீன், கறிக்கோலா, முட்டையுடன் சிக்கன் பிரியாணி பரிமாறி வயிறார சாப்பிட வைத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினர். சாப்பிட்டு முடித்து வீட்டிற்கு புறப்பட்டவர்களிடம் தலா 1000 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி அனுப்பி வைத்தனர். தஞ்சை மாநகராட்சியில் 51 வார்டுகளிலும் சேர்த்து கிட்டத்தட்ட 300 டன்களுக்கு மேலே குப்பை சேகரிக்கப்பட்டது. தீபாவளிக்காக போடப்பட்ட தற்காலிக தரைக்கடைகள் மற்றும் பட்டாசு வெடித்ததால் ஏற்பட்ட பட்டாசு கழிவுகள், அன்றாடம் சேகரிக்கக்கூடிய குப்பைகள் ஆகியவை வந்து கிட்டத்தட்ட 300 டன்களுக்கு மேல் சேகரிக்கப்பட்டது. அது தூய்மை பணியாளர்கள் குற்றமழையும் பொருட்படுத்தாமல் அவங்க காலையில் அதிகாலை 4:30 மணிக்கே வேலைக்கு வந்து அவங்க அகற்றி இந்த நகரை வந்து அழகாக்கி கொடுத்துருக்காங்க. அதை அவங்கள கௌரவப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தனி வாகனத்தில் தூய்மை பணியாளர்களை தஞ்சையில் உள்ள பிரபல அசைவ உணவகத்துக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு சிக்கன், மட்டன், மீன், முட்டை, பாயா உள்ளிட்ட பல்வேறு அசைவ உணவுகள் அடங்கிய விருந்து இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சு அவங்களுக்கு வழங்கணும். மேலும் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் வந்து தீபாவளி பண்டிகைக்கு அவங்களுக்கு விடுமுறை கிடையாது. அன்னைக்கு வந்து அவங்களுக்கு சம்பளத்தை பிடிச்சிருவாங்க. அதனால் அவங்கள ஊக்கப்படுத்தணும், அவங்க சோர்வடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட அந்த ஒரு நாள் சம்பளத்தை வந்து நாங்களே எங்கள் அறக்கட்டளை சார்பாக போனஸாக இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். மொத்தம் 3 லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. பிரபுராஜ் மொத்தம் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள், அனிமேட்டர்கள், அலுவலக பணியாளர்கள், ஓட்டுநர்கள். பிரபுராஜ்குமார், செயலாளர், ஜோதி அறக்கட்டளை. சபரிமலையில் 2019ஆம் ஆண்டில் நடைபெற்ற தங்க மோசடியில் இப்போதைய தேவசம் போர்டு நிர்வாகம் ஏன் பதவி விலக வேண்டும் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் வினவி உள்ளார். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மேற்கூரை, துவாரபாலகர் உட்பட சிலைகளுக்கு தங்க முலாம் பூச 1998ஆம் ஆண்டு தொழிலதிபர் விஜய் மல்லையா
30 கிலோ தங்கம் நன்கொடையாக வழங்கினார். தங்க முலாம் பூசப்பட்ட துவாரபாலகர் சிலைகள் நிறம் மங்கியதாக கூறி 2019ஆம் ஆண்டு உன்னிகிருஷ்ணன் போற்றி தலைமையில் பெங்களூருக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதிலிருந்த தங்கம் அகற்றப்பட்டதில் சுமார் 1.5 கிலோ தங்கம் மாயமானது குறித்து உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்ததுடன் விசாரணைக்கு உத்தரவிட்டது. இந்த நிலையில் சபரிமலையில் தங்கம் மாயமானதற்கு பொறுப்பேற்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் பதவி விலக வேண்டும் என கேரள எதிர்க்கட்சி தலைவர் சதீசன் கோரியுள்ளார். இதற்கு பதிலளித்து திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 2019ஆம் ஆண்டில் நடைபெற்ற தங்க மோசடிக்கு தன்னை பதவி விலக்கு கூறுவது எப்படி நியாயமாகும் என்று வினவினார். தனது சொத்து விவரங்களை வெளியிட்ட அவர் எதிர்க்கட்சி தலைவரின் சொத்து விவரங்களை வெளியிட தயாரா என்று வினவினார். தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததால் மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது. மேகமலை அருவியில் 6வது நாளாக ஏற்பட்டுள்ள வெள்ளத்தினால் பாதுகாப்பு தடுப்புகள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு படிக்கட்டுகள் சேதமடைந்து காணப்படுகின்றன. மலைப்பகுதியில் சிறிய பாறைகள் கீழே உருண்டு வந்ததால் லேசான மண் சரிவும் ஏற்பட்டு உள்ளது. இதனால் வனத்துறை காவலர்கள் சோதனை சாவடி அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். சேதமடைந்த பகுதிகளை சீரமைத்த பின்னரே சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சியாக இருந்தால் நெல் கொள்முதல் சரியாக நடந்திருக்கும் என்று பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தஞ்சாவூர் விவசாயிகளை நேரில் பார்த்து ஆறுதல் கூற இருப்பதாக தெரிவித்தார். கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை 22 விழுக்காடாக உயர்த்துவதற்கான ஆய்வுக்குழுவை மத்திய அரசு அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் நல்லாட்சி நடைபெறவில்லை என்று கூறிய அவர் நல்லாட்சி இருந்தால் நெல் மூட்டைகளை அரசு கொள்முதல் செய்திருக்கும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலியில் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் ஆளும் கட்சியினர் அனைத்து கல்குவாரிகளிலும் ஒரு லாரிக்கு குறிப்பிட்ட தொகையை வாங்கிவிட்டு கற்கொள்ளையை அனுமதிப்பதாகவும் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே ஆளுங்கட்சியினர் தான் எல்லா கல் குவாரிகளிலுமே ஒரு லாரிக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி எல்லா மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட மந்திரிகள் அதில் ஈடுபடுவதாக தான் குற்றச்சாட்டு எல்லா இடத்துலையுமே அது பரவலாகவே இருக்கிறது. ஒரு அரசு அதிகாரியே அண்ணன் செல்வப்பிரமரை நம்ம அயோக்கியன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். முன்னாடி சார் மாதிரி யார் அந்த சார் மாதிரி யார் அந்த அயோக்கியன்னு சொல்லி பிஜேபி மூலம் கேட்பீங்களா? இல்லை, கண்டிப்பாக. அதாவது அதிகாரிகளை பொறுத்த மட்டிலும் நியாயமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எண்ணமும் செயலும் கூட. ஆனால் அதே நேரத்தில் அதிகாரிகளை நமது நாகரிகமாக நடத்த வேண்டும் என்பதுதான் நாகரிகமான ஒரு செயலாக இருக்க முடியும். அதில் மதிப்புக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் எந்த நேரத்தில் எப்படி எந்த சூழ்நிலை அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்பதையும் பார்த்து, ஏன்னா அந்த கூட்டணி திமுக கூட்டணியில் தானே இருக்கிறாங்க. அதிகாரிகளை மதிக்காத ஒரு கூட்டணி தானே திமுக கூட்டணி. ஆரணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழக விவசாய சங்கம் சார்பில் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழக விவசாய சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் புருஷோத்தமன் தலைமையில் இடி மின்னல் தாக்கியதில் உயிரிழந்த விவசாயிகள் ஏழுமலை மற்றும் வேண்டா ஆகியோர் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் திமுக அரசின் கவனம் ஈர்க்கும் வகையில் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விவசாயிகள் மரணங்களை இந்த அரசு தடுக்க வேண்டும் என்றும், விவசாயிகளின் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும், விவசாயிகள் உயிரிழந்தால் 10 லட்சம் ரூபாய் அரசு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் 1968 உழவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக தேசிய குற்றப்புலனாய்வு ஆணையம் செய்தியில் சொல்லுது. விவசாயிகளுக்கு லாபகரமான வெள்ளை கிடைக்காது, காலநிலை மாற்றத்தால் ஏற்படுகிற பேரிடர்களுக்கு வெள்ள நிவாரணம் வறட்சி நிவாரணம் தராதது, நெல் கொள்முதலுக்கு பணம் தராது, பயிர் காப்பீட்டுக்கு பணம் தராது, பட்ஜெட்டில் குறைவான நிதி ஒதுக்கீடு காரணமாக உழவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடன் சுமையால் தற்கொலை செய்து கொள்கிற நிலைமை இனி வரக்கூடாது என்பதற்காக ஆட்சியாளர்கள் இதை பற்றி கவனம் செய்ய வேண்டும். கடந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ஆரணி தாலுக்கா சென்னாத்தூர் லாடவரம் கிராமத்தில் ஏழுமலை என்கிற ஒரு இளைஞர்
பசுமாடை ஓட்டின்னு வர போனார், மின்னல் தாக்கி இறந்தார். பத்தியவாடியில் வேண்டா என்கிற பெண் கலகா செடி பிடிக்கிட்டு வந்தாங்க. மழையில் மருத்துவரும் ஒதுங்கும் போது இடி தாங்கி சேர்த்தாங்க. இவங்களுக்கு தமிழக அரசு 5 லட்சம் அறிவிச்சிருந்து போதாது. கரம்பக்குடியில் மழைநீரால் குளமாக மாறிய சாலையினால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்த நிலையில் புதிய தார் சாலை அமைத்து தரக்கோரி கோரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே நரங்கியப்பட்டியில் 5 வருடங்களுக்கு முன்பு போடப்பட்ட தார் சாலை குண்டும் குழியுமாக உள்ளது. இந்நிலையில் தற்போது பெய்த கனமழையால் சாலைகளில் உள்ள குழிகளில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கின்றது. இதனால் வாகன ஓட்டிகளும் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். தொடர்ந்து அவசர காலங்களில் 108 ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு புதிய தார் சாலை அமைத்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த ரூட்டில் தான் அதிகமான வாகனங்கள் செல்லுது. நெருக்கி ஏலத்தால் ஒரு மூன்றாண்டு காலத்துக்கு மேலாக இங்கே பாருங்கள், பின்னால் பெரிய பள்ளம். இந்த மாதிரி கரம்பக்குடி பேரூராட்சியிலேருந்து இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரே பள்ளம் குழியுமாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 150 குழந்தைகள் வந்து கரம்பக்குடி அரசு மருத்துவமனைக்கும் செல்கிறாங்க நோயாளிகள். அதை இல்லாமல் மாணவிகளும் அதிகமான எண்ணிக்கையில் இந்த பகுதியிலேருந்து, ஏன்னா இது பெரிய கிராமம், இந்த சுற்றுவட்ட 15 கிராமம் இருக்குது. இதிலேருந்து பள்ளி மாணவர்கள் செல்லும் போதும் ரொம்ப தடுமாறி பள்ளத்தில் விழுந்து போகிறாங்க. அதை இல்லாமல் இந்த வழித்தடத்தில் வந்து அரசு பேருந்தும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுகளும் ரொம்ப சிரமப்படுறாங்க. சில நேரத்தில் வந்து இந்த வண்டியே வரமாட்டேங்கிறாங்க, ரோடு சரியில்லைன்னு சொல்லி தோப்பநாயத்து பாலத்தோடையும் திருப்பிக்கிறாங்க. அதனால தோப்பநாயத்து பாலத்துலேருந்து கரம்பக்குடிக்கு வரக்கூடிய மக்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை இல்லாமல் இங்கிட்ட எந்த வாகனத்துலேயும் ஒரு பொருளை வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டுக்கிட்டு போகணும்னா எந்த வாகனமும் டாடா ஏசியோ எதுவும் வரமாட்டேங்கிறாங்க. காரணம்னு கேட்டால் உங்கள் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, எங்களால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் புறக்கணிக்கிறாங்க. அதே மாதிரி திடீர்னு ஒருத்தருக்கு முடியலை, ஆட்டோவில் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோக்காரங்கள்கிட்ட போய் கேட்டாலும் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரூட்டுனா நாங்கள் வரமாட்டோம், எங்களால் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. திருச்சி மாவட்டம் பத்தாளப்பேட்டை அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என தமிழக அரசிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் பத்தாளப்பேட்டையில் அரசு நேரடி கொள்முதல் நிலையம் உள்ளது. இதில் பத்தாளப்பேட்டை, கிளியூர், திருநெடுங்குளம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் விளையும் நெல்மணிகளை விவசாயிகள் இங்கு விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். இங்கு மழை காரணமாக நெல் கொள்முதல் செய்வது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் திறந்த வெளியில் இருக்கக்கூடிய நெல்மணிகளை ஆடு, மாடுகள், பன்றிகள் ஆகியவை தின்று வருவதாகவும் மழையில் நனைந்து வரும் அபாய சூழல் உள்ளதாகவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் இங்கு அமைக்கப்பட்டுள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சிமெண்ட் தளத்துடன் கூடிய நெல்களம் அமைத்து தர வேண்டும். அதேபோல் மழைக்காலத்தில் நெல்மணிகள் மழையில் நனையாமல் இருப்பதற்கும் நெல்களை பாதுகாத்து வைப்பதற்கும் குடோன் அமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு உரிய நிதி ஒதுக்கீடு செய்து தமிழகத்தில் உள்ள அனைத்து நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கும் கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். காரைக்காலில் தனது மகளின் படிப்பில் போட்டியாக இருந்த மாணவனை உயிரிழக்க செய்த சக மாணவியின் தாய்க்கு வாழ்நாள் ஆயுள் தண்டனையும் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பு அளித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 2022ஆம் ஆண்டில் தனது மகளின் படிப்பில் போட்டியாக இருந்த பாலமணிகண்டன் என்கிற மாணவனுக்கு சக மாணவியின் தாயார் சகாயராணி விக்டோரியா குளிர்பானத்தில் எலிமருந்து கலந்து கொடுத்து உயிரிழக்க செய்துள்ளார். இந்நிலையில் காரைக்கால் நகர் காவல் நிலைய காவல்துறையினர் மாணவியின் தாயாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் 3 ஆண்டுகளாக புதுச்சேரி சிறையில் விசாரணை கைதியாக இருக்கிறார். பின்னர் இந்த வழக்கு காரைக்கால் நீதிமன்றத்தில் இறுதிக்கட்ட விசாரணைக்கு வந்த நிலையில் சகாயராணி விக்டோரியாவுக்கு வாழ்நாள் ஆயுள் தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி மோகன் பரபரப்பு தீர்ப்பு அளித்துள்ளார். சேலம் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் மின்வாரிய அலுவலகத்தில் பணிபுரியும் கேங்மேன் பணிமாறுதல் கொடுத்து 2 ஆண்டுகளாகியும் பணிமாறுதல் கொடுக்காத மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து பாதிக்கப்பட்ட ஊழியர் அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் மின் பொறியாளர் அலுவலகத்தில் சரத்குமார் என்பவர் கடந்த 5 ஆண்டுகளாக கேங்மேனாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவருக்கு விருப்பம் மாறுதல் கேட்டு பணி மாறுதல் கொடுத்து 2 ஆண்டுகள் ஆகியும்
அங்குள்ள உதவி பொறியாளர் மற்றும் கோட்ட செயற்பொறியாளர் ஆகியோர் பணி மாறுதல் கொடுக்காமல் அலைக்கழிப்பதாக கூறி மின் பொறியாளர் அலுவலகம் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் அவருக்கு ஆதரவாக மின்வாரிய தொழிற்சங்கத்தினரும் பாதிக்கப்பட்ட மின்வாரிய ஊழியருக்கு பணி மாறுதல் கொடுக்காத அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை குறித்து சரத்குமார் அளித்துள்ள பேட்டியில், பணியின் போது 2 முறை மின்கம்பத்தில் இருந்து விழுந்து உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டும் பண்டிகை காலங்களில் கூட தங்களது குடும்பத்தையும் குழந்தைகளையும் பார்க்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் பணிச்சுமை கொடுப்பதாக வேதனை தெரிவிக்கும் அவர், மன உளைச்சல் காரணமாக தான் ஏதேனும் செய்து கொண்டால் அதற்கு துறை சார்ந்த அதிகாரிகள் தான் காரணம் என தெரிவித்தார். அதன் காரணமாக நான் ரிலீவ் கேட்டிருக்கிறேன். போடுற பணியிடத்தில் என்னை ரிலீவ் பண்ணுமாறு தாய்முடன் கேட்டுக்கொள்கிறேன். குழந்தை குடும்ப சூழ்நிலை காரணத்தினால் என்னால் பணிபுரிய போயிட்டு வர என்னால் முடியவில்லை. முதுகில் அடிபட்டு இருக்குது, கையை அடிபட்டு இருக்குது. அதனால் என்னை ரிலீவ் பண்ணுமாறு தாய்முடன் கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரிங்க வந்து ரிலீவ் பண்ண முடியாதுன்றாங்க. எஸ்சி வந்து ரிலீவ் பண்ண சொல்லிட்டாரு. நம்ம டி வந்து ரிலீவ் பண்ண மாட்டேன்னு பண்ணுறாரு. என்னால் வேலை செய்ய முடியலைங்க. மேலேருந்து கம்பத்துலேருந்து 2 டைம் கீழே விழுந்துட்டேன். இடுப்பு கிராச்சர், கை கிராச்சர். என்னால் வேலை செய்ய முடியல ஐயா. நானும் கேட்டேன், எல்லா சங்கத்துக்கிட்டையும் கேட்டிருந்தேன். நம்மளை கேட்டும் ஒரு குடும்ப சுச்சுவேஷன் காணுது, என்னால் ரிலீவ் பண்ண முடியாதுன்றாங்க சார். எனக்கு மன உளைச்சல் ஆளாகி நான் ஏதாவது பண்ணிக்கிட்டு நான் யார் சார் என் குடும்பத்தை பார்க்குவாங்க? என்னை ரிலீவ் பண்ணி கொடுக்க சொல்லுங்க சார். சின்ன குழந்தை சார், கை குழந்தை. அவனை வச்சு நான் எப்படி சார்? வீட்டில் பெரிய ஆஃபீஸர் பண்ணியிருக்கிறாங்க. அது கூட என்னால் போக முடியல, பார்க்க முடியல சார். அதுலாம் நீங்கள் வேலை செஞ்சுருந்தா சார் இருக்கா? என்னை ரிலீவ் பண்ணி கொடுமாறு தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன் சார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை லாரியிலிருந்து சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்பப்படாததால் மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் முளைக்க தொடங்கியது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை விருதாச்சலத்தில் அமைந்துள்ள அரசு சேமிப்பு கிடங்கில் இறக்கி சேமித்து வைக்கப்படுவார்கள். இதனைத் தொடர்ந்து கடந்த 2 தினங்களாக வடகிழக்கு பருவமழை கொட்டி தீர்த்த நிலையில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்திலிருந்து லாரி மூலம் கொள்முதல் செய்யப்பட்டனர். நெல் மூட்டைகளை விருதாச்சலத்தில் அமைந்துள்ள அரசு சேமிப்பு கிடங்கின் முன்பு லாரியிலிருந்து இறக்காமல் அப்படியே நிறுத்தி வைத்ததால் 5000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியது. மேலும் வடகிழக்கு பருவமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் சேமிப்பு கிடங்கிற்கு லாரியின் மூலம் கொண்டு வரக்கூடிய நெல் மூட்டைகளை இறக்கி பாதுகாப்பாக வைக்காமலும் மழையால் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை எதுவும் எடுக்காமலும் அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் கவனக்குறைவாகவும் இருந்ததால் 5000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் முளைக்க தொடங்கியது. சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் காட்டுப்பன்றி கடித்ததில் விவசாயி படுகாயம் அடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் உள்ள வெள்ளையூர் கிராமத்தை சேர்ந்தவர் முத்துசாமி. விவசாயியான இவர் தனது விவசாய நிலத்தில் மக்காசோளம் பயிரிட்டு உள்ளார். வழக்கம் போல் விவசாய நிலத்தில் விவசாய பணியில் முத்துசாமி ஈடுபட்டிருந்த போது திடீரென அப்பகுதியில் காட்டுப்பன்றி வந்துள்ளது. முத்துசாமியை காட்டுப்பன்றி துரத்தி கடித்துள்ளது. இதில் அவரது இடது கால் தொடை பகுதியில் படுகாயம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் கடிக்க முற்பட்ட போது முத்துசாமி காட்டுப்பன்றியை விரட்டியுள்ளார். மேலும் படுகாயம் அடைந்த அவரை சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சென்று அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் வெள்ளையூர் ஏரி பகுதியில் அதிக அளவில் காட்டுப்பன்றிகள் உள்ளன. இவை அப்பகுதி விவசாய தோட்டத்தில் சாகுபடி செய்துள்ள மக்காச்சோளம், மரவள்ளி, கரும்பு உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றது. இவற்றை விரட்டும் போது விவசாயிகளை தாக்கவும் செய்கின்றது, பயிர்களையும் சேதப்படுத்துகின்றது. மேலும் காட்டுப்பன்றிகளை பிடித்து வனப்பகுதியில் விடுவதற்கு வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரமேரூரில் காவல்துறையினர் ரோந்து பணியில் இருந்தபோது பைக் திருடர்கள் 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் 2 சக்கர வாகனங்கள் திருட்டு நடைபெறுவதையொட்டி சாலவாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் பாலச்சந்திரன் மற்றும் உதவி ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஹீரோ ஸ்பிளெண்டர் வாகனத்தில் வந்த
வாலிபர்கள் வாகன ஆவணங்களை ஆய்வு செய்யும் போது திருட்டு வாகனம் என தெரிய வந்தது. பின்னர் விசாரணையின் போது மேட்டுத்தெருவை சேர்ந்த சந்தோஷ் என்கிற இளைஞர் தனது நண்பர்களான மதன், பிரசாந்த் ஆகியோருடன் கூட்டு சேர்ந்து 2 ஹீரோ ஸ்பிளெண்டர் வாகனத்தை திருடியதாக ஒப்புக்கொண்டார். இதையடுத்து 3 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 3 வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து உத்தரமேரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 92,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 43 ரூபாய் அதிகரித்து 11,540 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் ஒரு சவரன் 320 ரூபாய் அதிகரித்து 92,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,712 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 கிராம் வெள்ளி 171 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,71,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 243 புள்ளிகள் குறைந்து 84,314 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 88 புள்ளிகள் குறைந்து 25,804 புள்ளிகளில் வணிகமாகின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகிலேயே அதிக இளைஞர்களை கொண்டிருப்பதே நம் நாட்டின் வலிமை என்று பிரதமர் மோடி பேச்சு. வெளியுறவு கொள்கை கூட இளைஞர்களின் நலனை கருதி உருவாக்கப்படுவதாகவும் பெருமிதம். ஆங்கிலேயர்களால் மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட நினைவு நாள் இன்று கடைபிடிப்பு. மருது பாண்டியர்களின் உருவப்படத்திற்கு தமிழக அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை. மருது பாண்டியர்களின் நினைவு நாளையொட்டி தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் புகழஞ்சலி. ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதல் போர்க்குரல் எழுப்பியவர்கள் என்று அண்ணாமலை புகழாரம். தென் மாவட்டங்களில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு கனிமவள கொள்ளை நடந்துள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு. ஆளுங்கட்சியினருக்கு தொடர்புள்ளதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை. ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் ஆம்னி பேருந்தில் தீப்பிடித்ததில் 23 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு ஆகியோர் இரங்கல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.